குருவே சரணம். அதாவது நாம வாழ்ற இந்த ஒரு காலகட்டத்தில, ஆன்மீகம் நமக்கு எந்த அளவுக்கு தேவை? அதை ஏன் நாம கடைபிடிக்கணும்? அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சுருக்கமான, எளிதா நமக்கு புரிஞ்சுக்கிற வகையில் ஒரு செய்தின்னு கூட நம்ம இத வச்சுக்கலாம். ஏன் நம்ம தொடர்ந்து ஆன்மீகத்தில ஈடுபடணும்? அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தகவலை பற்றிய பதிவு தான் இது. முழுவதும் கேட்டீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து இதிலேருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம அந்த பதிவுக்குள்ள நம்ம போலாம். குருவே சரணம். ஒரு முறை வியாச முனிவர் காட்டுல நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ அவரு நடந்து போயிட்டுருக்கும்போது, ஒரு சின்ன புழு பார்த்தீங்கன்னா, அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு போயிட்டுருக்கிறத பார்க்குறாரு. அந்த நேரத்தில அந்த புழு போயிட்டுருக்கிற பாதையில ஒரு பெரிய அ ராஜா, அந்த நாட்டின் ராஜாவுடைய வண்டி வருது. அதாவது தேர் வருது. ரொம்ப வேகமா வந்துட்டுருக்கு அந்த தேர். அந்த வண்டி வர சத்தத்த, அதாவது அந்த ரதம் வர சத்தத்த கேட்டு, பயந்துக்கிட்டு அந்த புழு பார்த்தீங்கன்னா, தான் உசிர காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேக வேகமா ஓடுது. இத வியாசர் ஒரு ஓரமா நின்னு பார்க்குறாரு. அந்த புழுவோடைய மனநிலைய வியாசர் அறிஞ்சிட்டு, அந்த புழுக்கிட்ட கேட்குறாரு. "இவ்வளோ சிறிய ஒரு 5 அறிவு உள்ள ஒரு சின்ன ஜந்துக்கள் நீ. உனக்குன்னு பெரிய அறிவோ, இல்ல சுவையோ, உலக இன்பங்களோ கிடையாது. வெறும் மண்ணிலும், மலத்திலும் வாழ்ற நீ. உனக்கு அந்த உயிர் மேல இவ்வளோ பயமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அந்த தேர் சக்கரத்தில மாட்டி நீ இறந்துட்டீன்னா, அடுத்த பிறவியில இதை விட உன்னதமான ஒரு பிறவி உனக்கு கிடைக்குமே. ஏன் இவ்வளோ தூரம் தப்பிக்க ஓடி ஒளியிற?" அப்படின்னு சொல்லி அந்த புழுவ பார்த்து வியாச பகவான் கேட்குறார். அதற்கு அந்த புழு அளித்த பதில் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது, "முனிவரே, உங்களுக்கு ஏன் என் மீது இவ்வளோ ஒரு பொறாமை? நான் புழுவாக இருந்தாலும் எனக்கு இந்த உடலின் மீதும், இந்த வாழ்வின் மீதும் பற்று இருக்கிறது. நான் புழுவாக வாழும் இந்த வாழ்க்கையிலும் எனக்கென்று சில இன்பங்கள் இருக்கின்றன. மனிதர்களுக்கு தங்களின் இன்பங்கள் பெரிதாக தெரிவது போல, எனக்கு என் நிலை சார்ந்த இன்பங்கள் பெரிதாக தெரிகின்றது. அது மட்டுமல்ல, நான் போன பிறவியில் மனிதனாகத்தான் இருந்தேன். ஆனால் பகுத்தறிவு இருந்தும் நான் நல்வழியில் வாழாமல், பேராசையினாலும் சுயநலத்தினாலும் பாவங்களை செய்தேன். மனிதனாக இருந்தபோது மனிதனைப் போல வாழத் தெரியாமல் விலங்குத்தனமாக வாழ்ந்ததால், தண்டனையாக இப்பிறவியில் புழுவாக பிறந்துவிட்டேன். இப்போது எனக்கு பழைய நினைவுகள் இருப்பதால், மீண்டும் மனிதனாக பிறந்து பாவம் செய்ய அஞ்சுகிறேன். அதே நேரம் புழுவாகவும் நிம்மதியாக வாழ முடியாமல் தவிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழு வியாச பகவான் கிட்ட சொல்லிட்டுருக்கு. அதாவது, இந்த கதையிலிருந்தே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது, ஒரு விஷயத்தை நாம் நன்றாக மனசுல பதிய வச்சுக்கணும். நாம ஏன் ஆன்மீகத்தில தொடர்ந்து ஈடுபடணும்? அதில ஈடுபடாம இருந்தா என்ன விளையும்? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். மனிதன் தன் செயல்கள் மற்றும் தனது நோக்கங்கள் இவற்றில் தடுமாறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா, அதற்கு துணையாக நமக்கு இருப்பது ஆன்மீகம் ஒண்ணு மட்டும்தான். இருப்பினும் அதில் ஒரு சில சிக்கல்கள் உள்ளது. நாம் வாழும் உலகியல் சுகங்களை அஞ்ஞானமும் ஆன்மீகத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியாமல்
செய்துவிடுகின்றன. இதில் நாம் சற்று யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எல்லாவற்றையும் துறந்து ஓடுவதுதான் ஆன்மீகம் என்று ஓர் மனநிலை சிலரிடம் காணப்படுகிறது. ஆனால் அது உண்மை அல்ல. ஆன்மீகத்தையும் உலகியல் சுகங்களையும் பிரித்து பார்த்து பழக வேண்டும். ஆன்மீகம் என்பது நம் அகத்தை செம்மைப்படுத்தி மன உறுதி மற்றும் செயல்களில் நேர்மை இது போன்ற தெளிவை தருவது ஆன்மீகம். ஆனால் மனித மனமோ தற்காலிக இன்பங்களும் மாயைகளும் மனித மனதை எளிதில் கவர்ந்து விடுகின்றன. காரணம், பல பல பிறவிகளின் தாக்கம் மற்றும் ஏக்கம் இவற்றின் பலன்கள்தான் என்பதை மறுக்க முடியாது. நிலையற்ற சுகங்களை நிலையானது என்று நம்பி மனிதன் தன் ஆன்மீக விழிப்புணர்வை இழந்து விடுகிறான். அதாவது அஞ்ஞானம் எனப்படுவது எது நிலையானது எது நிலையற்றது என்பதை பகுத்தறிய முடியாத ஆன்ம அறியாமை. இந்த அஞ்ஞானம் மனிதனை சுயநலம், கோபம், பொறாமை போன்ற எதிர்மறை உணர்வுகளுள் தள்ளிவிடுகிறது. அதனாலேயே ஆன்மீகம் பற்றி சிந்திக்க முடியாமல் போய்விடுகிறது. நாம் உண்ணும் உணவால்தான் உடல் வளர்கிறது. அதேபோல் தேடும் தேடலில்தான் ஆன்மாவும் மலர்கிறது என்பதை மறந்து தன்னிடம் இருக்கும் சிந்திக்கும் திறனை தலைகீழாக பயன்படுத்தி பொருள், சொத்து, ஆடம்பரம், அதிகாரம் போன்று விலங்கியல் போட்டிக்குள்ளேயே தன்னை சுருக்கி கொண்டு வாழ்கிறார்கள். இதனால்தான் அவர்களுள் பெரும் தடுமாற்றமும் நிம்மதியும் கிடைக்காமல் தவிக்கும் நிலை ஏற்படுகிறது. எந்த ஒன்றில் நன்மையில் உச்சம் இருக்கிறதோ அதே புள்ளியில் தீமையின் ஆழமும் ஒளிந்திருக்கிறது. ஆகவே நாம் தான் அதை சரியான முறையில் பகுப்பாய்வு செய்து நடைமுறை வாழ்க்கையில் அதை பயன்படுத்த வேண்டும். இந்த பகுப்பாய்வு செய்வதற்குத்தான் ஆன்மீகம் எனும் பெரிய சமுத்திரத்தில் நாம் பயணிக்க வேண்டியுள்ளது. சமுத்திரத்தின் எல்லையை யார் ஒருவரால் கண்டுகொள்ள முடியாதோ அதே போலத்தான் ஆன்மீகத்தையும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. கடலில் பயணம் செய்வதற்கு படகிற்கு ஒரு துடுப்பு எவ்வாறு தேவைப்படுகிறதோ அதேபோல் ஆன்மீகத்தில் பயணம் செய்வதற்கு ஆன்மாவிற்கு துடுப்பாக இருப்பவர் குரு. குருவின் அறிவுறுத்துதலின்படி அவரின் மீது பக்தி கொண்டு ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து பயணித்தால் ஆன்மாவிற்கு நற்கதி கிடைக்கும் அப்படின்றது நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த விலங்குகளுக்கு பகுத்தறிவு கிடையாது. அவை பசி, தூக்கம், பயம் என்ற இயல்பான உணர்வுகளோடு மட்டுமே வாழ்கின்றன. அவற்றுக்கு கடந்த காலத்தை பற்றி கவலையோ பயமோ பாவ புண்ணியங்களை பற்றிய பயமோ அதற்கு கிடையாது. எனவே அது நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கு. மனிதனுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதை தன் ஆன்மீக ஒழுக்கத்தின் உயர்வுக்கு பயன்படுத்தாமல் சுயநலம், பொறாமை, குரோதம் போன்றவற்றுக்கு தன் வாழ்நாளை செலவிடுவதால் விலங்குகளைப் போலவும் கவலையின்றி வாழவும் முடியாமல், பகுத்து பார்த்து வாழவும் முடியாமல் தவிக்கிறார்கள். புலி மானை கொன்றால் அது பாவமில்லை, அது பசி. ஆனால் அதே செயலை மனிதன் செய்தால் அது பாவம். காரணம் பகுத்தறிவு. ஒரு புழு அடுத்த பிறவியில் பூச்சியாகவோ அல்லது பறவையாகவோ பிறப்பது என்பது இயற்கையின் நியதிப்படி, கர்ம வினைகளின் சுழற்சிப்படி அதன் உயர்நிலையை நோக்கி நகர்த்தப்படுகிறது. அங்கே தானாக தனது பிறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை அந்த புழுவுக்கு கிடையாது. ஆனால் இதற்கு நேர்மாறாக
மனிதன் தனது அடுத்த பிறப்பை இயற்கை மனிதனிடமே ஒப்படைத்து விட்டது. பகுத்து பார்க்கும் 6வது அறிவை கொடுத்த இறைவன் மனிதனின் அடுத்த பிறவி உயர்வானதா இல்லை தாழ்வானதா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று முழு பொறுப்பையும் நம்மிடமே கொடுத்து விட்டார். விலங்காக இருந்தவரை இயற்கை வழிநடத்தியது. இப்போது அந்த பொறுப்பை இயற்கை நம் கையில் கொடுத்து விட்டது. பகுத்தறிவால் பிறர் நலன் குறித்து சிந்திக்கும்போது மனிதனாகிறார்கள். அனைத்தும் ஒன்றே என்று உணரும்போது தெய்வ நிலைக்கு உயர்கிறார்கள். தெய்வ நிலைக்கு உயரும்போது தவறுகள் குறைந்து மனிதநேயம் வளர்கிறது. தற்போது நம் செயல்களின் பலனால் அடுத்து தொடரப்போகும் பிறப்பின் ரகசியத்தை நாமே தீர்மானிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.